சர்க்குரு சிவாயம் அனைவருக்கும் வணக்கம். அதனுடைய பரிபாஷின் கூட்டுகளை தினமும் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. எல்லாம் ஏற்கனவே அவர் இருந்த காலத்துல எல்லாமே சொன்ன விஷயங்கள், அது புதுசாலாம் ஒண்ணும் இல்லை. அப்படி அவங்க என்னென்ன பிரச்சனைக்கு வர்றாங்களோ, என்னென்ன கர்மா சம்மந்தப்பட்டு வர்றாங்களோ, அதுபடி அவர் சொன்ன வார்த்தைகள் அந்த போன கால இக்காலங்களும் கிடையாது. எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் பேசின வார்த்தைகள் நம்முடைய வாழ்வியலுடைய நிலையில எல்லாமே நமக்கு நடக்கிற விஷயம் தான், பயன்படுற விஷயம் தான். அந்தந்த காலகட்டத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு நடக்கும். அதை நம்ம அது யோசிச்சு நம்ம அது நடைமுறைப்படுத்தணும். அப்படி இந்த பரிபாஷையில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு உட்காரும் போது இன்னைக்கு போட்டிருக்கிற பதிவு அதுதான். சாமி, சொத்து சுகம் தான் முக்கியம்னு பார்க்காத சாமி, அதெல்லாம் உங்க சோத்து பொழப்பு தான். அதோட பெரிய கணக்குகள்லாம், பெரிய வழக்குகள்லாம் பின்னாடி நிறைய உனக்கு கிடக்குது. எல்லாம் நம்மகிட்டயே இருக்குது. நீங்க என்ன நினைச்சு ஒளிஞ்சு சமம் நினைக்காத. போடவும் முடியாது, பந்த காலம் போட முடியாது. அப்புறம் காக்கா ஓட்டுறதுக்கு தான் அந்த தடி ஆகாது சாமி, சரசத்தை பார்த்து கும்பிடு ஓட்டு போ, உனக்கு கொடுத்த இடத்துக்கு வரிசையில் நின்று வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னது. அது என்ன அவருக்கு உண்டான பிரச்சனை. அது ஒரு நில பிரச்சனை சம்பந்தமா தான் அவர் உட்காந்து என்கிட்ட பேசி வந்தது. அவர் எனக்கு ஐயனுக்கு கொஞ்சம் வேலையும் கொடுத்தாரு. அவருக்கு அந்த சில கலையெல்லாம் பிடிங்கி எரிய சொன்னாரு. எரிஞ்சுட்டு அதெல்லாம் பேசி அப்புறம் அனுப்பிச்சு விட்டார். அந்த மாதிரி அவர் பேசின வார்த்தைகள் எந்த காலத்துக்கும் நம்மளுக்கு இது ஒரு பெரிய விஷயமா நம்மளுக்கு நடக்கும். அதுதான் எல்லாம் கேட்கறாங்க. அர்த்தம் என்னன்னு, அர்த்தம் இல்லை. அர்த்தம் ஒரு ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குதுன்னா நம்ம எதனால, எதுக்காக, ஏன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் முன்னாடியே தெரிவிக்கிறதுக்காகவும் சில விஷயங்கள் அந்த கூட்டுன்னு இன்னைக்கு அவங்களுக்கு பயன்பட்டு இருக்குது. இன்னும் எக்காலத்துக்கு அது பயன்படும். அதான் ஐயா அதை சொன்ன விஷயங்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவரு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர்ல சொல்லுவாரு. ரெண்டாவது கணக்கு வச்சு பேசுவாரு, பரிபாஷை பேசுவாரு, திட்டியும் பேசுவாரு. எல்லாம் மிக்சிங்கா வரும். அதுதான் ஒரு பெரிய அவர்கிட்ட ஒரு பெரிய மிராக்கிள். ஒரு ஒரு வேர்டு சொன்னாலும் அந்த வேர்டுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். அது எவ்வளவுன்னு தெரியாது. அதாவது போயிட்டு வர்றியாடா அப்படின்னு அது சொல்றதுமா போயிட்டு வர்றியாடா இருக்கும். ஆனா அதுல அதோட மீனிங் வேற மாதிரி இருக்கும். அதாவது போயிட்டு நீ வர்றியா, வருவியா, வரமாட்டியா, நம்மளை பசாரிக்கு வருவியா அப்படிங்கிறது அந்த அர்த்தங்கள் நாளா இருக்கும். நம்ம அது சாமி எல்லாம் போயிட்டு வரையான்னு கேட்காம நினைக்கிறோம்ல, அது அப்படி இல்லை. 4 விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல விஷயங்கள், பல அர்த்தங்கள் எனக்கு இருக்கும். அதை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அது நானே சில நேரத்துல உட்காந்து ரொம்ப ரொம்ப யோசிப்பேன். அகில இருக்கும்போது யோசிச்சேன். இப்பவும் உட்காந்து சில விஷயங்கள் நமக்கு அந்த கூட்டு நமக்கு சொன்னார் அப்படின்னா, என்ன காரணத்தை சொல்றாரு, பண்றாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்படிதான் அந்த பரிபாஷைகளை சொல்லிட்டு இருக்காரு. அந்த நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட அந்த நிகழ்வுகள் நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. அதை நான் போட்டுக்கிறேன். பேச்சுக்கள் அவர்கிட்ட ஒரு நீங்க சாதாரணமா நம்ம பேசுற மாதிரில இருக்காது. அது நார்மலா பேசுற மாதிரி தெரியும். சில நேரத்துல புரியாத மாதிரி இருக்கும். சில நேரத்துக்கு எதுக்கு இதெல்லாம் பேசுறேன், மற்றவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ உளறிட்டு இருக்காரு, ஏதோ தனக்கு தானே பண்றாரு, பேசுறாரு அப்படிம்பாங்க. அது இல்லை. அதோடைய உடல்ல உட்காந்து பேசிட்டே இருப்போம். இந்த சோல்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கை ஒரு ஒரு ஆட்டுவார். இப்போ காத்து வந்தா எல்லா மரம் தான் ஆடணும் இல்லையா? 3 வேப்ப மரம் இருக்கும். ரெண்டு மரம் சுத்தமா அசையாது. நடுசண்டில் இருக்கிற மரம் மட்டும் அப்படியே அசையும். காத்து அந்த இலைகள் ரொம்ப ஆடும். அப்போ அது பெரிய ஒரு பார்க்கறதுக்கு ஒரு அதிசயமா இருக்கும். இப்படி சில சில சித்து விளையாட்டுகளை பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் எப்படி என்ன எந்த நேரத்துக்கு எதை செய்யறாரு, என்ன பண்றாரு அப்படிலாம் கணிக்கவே முடியாது. ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் விளையாட்டுகள் இந்த பிறவியில் இந்த கலியுகத்துல இப்படி ஒரு மகான் நம்ம இருந்தது, நம்மளை பார்த்தல நம்ம அவர்கிட்ட பார்த்ததுக்கு நமக்கு பெரும் பாக்கியம். ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் ஐயா செஞ்சுட்டு பண்ணாரு. இப்போ நிறைய மெடிக்கல் மிராக்கிள் பண்ணிட்டு இருக்காரு. அது அவங்க உணர்ந்தா தான் தெரியும். நம்ம என்னதான் சொன்னாலும் நீங்க உணருங்க. அவர் அடிக்கடி கனவுல வருவார், காட்சி வரும். என்ன ஒரு ஆத்மார்த்தமான பக்தி முறையோட, ஒரு ஒழுக்க நெறியோட அவர்கிட்ட இருந்தோம்னா, சரணாகதி இருந்துச்சிட்டோம்னா, நம்ம எந்த நேரத்தில் நூலில் ஐயா நம்ம காப்பாற்றி விட்டுருவார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு போட்ட பதிவுடைய விளக்கம் தான் இது. அடுத்த பதிவில் ஐயா என்ன என்ன பதிவு போடுறாரு அப்படிங்கிறத அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்றேன். சரிங்களா? நன்றி. சர்க்குரு சிவாயம்.